அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீடியோவின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை 27வது ராவ் தான் என்று நிர்ணயித்து அந்த நாளில் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள், மௌலவிமார்களுடைய பித்தலாட்டங்கள், அதை பற்றி சில சுருக்கமாக சொல்றதுக்காக வேண்டி செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டிங். இதில் நாங்கள் என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடைசி 10 ஒற்றை நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளுங்கள், அதில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. அவ்வாறு தேடிக்கொண்டால் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற ஒரு நற்செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா கனவுல என்ன சொன்னான்னு சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறக்கடிச்சிட்டான் என்ற செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை எனக்கு அல்லாஹ் தஆலா கனவுல எனக்கு காட்டினான், ஆனா அதை எனக்கு திரும்பவும் அல்லாஹ் மறக்கடிக்க வச்சிட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அந்த ஹதீஸை பார்க்கலாம். சஹீஹ் புகாரில 2036வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு. இன்றைக்கு நிறைய உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதம் வந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போனஸ் மாதிரி. என்ன போனஸ்? என்னை எந்த ஊருக்கு அனுப்புவாங்க? அமெரிக்கா அனுப்பினா டாலர் கிடைக்கும், இங்கிலாந்துக்கு அனுப்பினா பவுன்ஸா கிடைக்கும், கல்ஃபுக்கு அனுப்பினா ரியாலா கிடைக்கும், இந்தியாவுக்கு அனுப்பினா ருபீஸா கிடைக்கும். இனி இப்படி ஒவ்வொரு மௌலவிமாக்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும் என்று. இந்த மௌலவிமாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த 27வது நைட் 27வது நைட்டை லைலத்துல் கத்ருடைய இரவாக ஒரு ஃபங்க்ஷனாக செய்வாங்க. அதாவது 21க்கு பார்க்க மாட்டாங்க, 23ம் இல்லை, 25ம் இல்லை, 27 மட்டும், 29ம் பார்க்க மாட்டாங்க. 27 அதை நிர்ணயிச்சு அன்றைக்கு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லி விசேட பயான், விசேட நிகழ்ச்சி, தஸ்பீஹ் தொழுகை சொல்லிட்டு கடைசியா லைட்டை பூட்டிட்டு அழுன்னு அழுவார். அழுந்து தௌபா கொலுவிச்சு அவர் அந்த துவாவை கேட்பாரு. அந்த இடத்துல 5 வயசு பொடி நீப்பான், 10 வயசு பொடி நீப்பான், 15 எல்லா வயசு காலமும் நீப்பாங்க. அப்போ அவர் துவா கேட்பார். எப்படி? அவர் கேட்குற எல்லா துவாக்கும் இவனும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்ற. அவன் சொன்ன, ஏண்ட பிள்ளைக்கு எல்லாத்துக்கும், ஏண்ட பிள்ளைகளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அவனுக்கு பிள்ளை இருக்காத, அவன் கல்யாணம் முடிச்சும் இல்லை, அவனும் சேர்ந்து ஆமீன். இப்படி பல முரண்பாடான துவாக்கள் அந்த இடத்துல கேட்கப்படும். இந்த துவாக்கு கேட்க போல அவர் ஒரு புதினமான ஒரு அழுவார். அப்படி ஒரு அழுந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், என் பாவம் எல்லாம் போயிட்டு நான் ஒரு பச்சை பாலகனா என்னை மாத்திட்டாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் வார அளவுக்கு சும்மா பொய்க்கு அழுந்து கொண்டு அந்த துவா கேட்கிறார். ஆனா உண்மையிலே அவருக்கு தெரியும், இது நான் செய்யற பிழைத்தான். ஏன் நான் செய்யறேன்னா, அந்த பொக்கெட்டுக்கு அந்த பொக்கெட் நிறையறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யற, சும்மா பொய்க்கு சரி அழுந்து மக்களை ஏமாத்தி இந்த கூட்டு துவாவை கேட்டு தௌபா கொள்ளிக்கிறேன்னு சொல்லி. ஒரு காலத்துல என்ன வரைக்கும் நாங்கெல்லாம் பள்ளியில உட்காந்து கொண்டு எங்களுக்கு அழுவ வராது. நாங்க என்ன செய்வோம், வாயிலிக்கிற எச்ச தூக்கி இப்படி 2 கண்ணிலையும் வச்சுட்டு நாங்க அழுந்த மாதிரி நடிக்கிறோம். அழுவ வராது. ஏன்னா மௌலவி அழுவுறாரு, நாங்களும் அழுவணும்னு சொல்லி அழுவுற கண்ணீர் வராது. நாங்க 2 நாக்கில் எச்ச வச்சுட்டு நாங்களும் அழுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான முறையில தான் இன்றைக்கு மௌலவிமாக்களும் இந்த மார்க்கத்தை வித்து சம்பாதிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ரிஸ்க் தருவானப்பா. ஏன் நீங்க எல்லாம் ஒரு உண்மையை சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு நீங்க சொல்லலுமே அப்பா, அந்த கடைசி 10 நீங்க தேடிக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான துவாவை கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான் சொல்லி ஏன் உங்களுக்கு உண்மை சொல்லலாம்? நீங்க எல்லாரும் 27வது ராவுன்னு சொல்லி அவங்கள வாங்க தௌபா கொலிக்கிறேன்னு சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணி சும்மா அப்படி ஒரு புட்டத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு அழுந்து கொண்டு கேட்கிற துவா எல்லாம் கேட்டு கடைசியில் உங்களோட பொக்கெட் நிறைய போலதான் உங்களோட மனசு நிறையும். ஆனா நீங்க அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையா? நீங்களோட அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையான்னு கேட்கிறேன். நாளைக்கு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டானா? அதிகமாக நரகத்தில் இருக்க யாரு? பெண்கள், 2வது உலமாக்கள். நீங்கள் கவனமா இருங்க. இந்த உலகத்துல நீங்க பிறக்க போக்களே நீங்க ஒன்றும் கொண்டாடல, போக்களே நீங்க கொண்டு போறது இல்லை. இந்த உலகத்துல நீங்க இருக்க போல எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ இந்த ஒரு அல்ப சல்லிக்காக வேண்டிதான் நீங்க மார்க்கத்தை விற்கிறீங்க. அதனால என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த வருஷம் வரக்கூடிய இந்த கடைசி 10லயாவது நீங்க இதுக்கு முதையாவது நீங்க இந்த மாதிரி பிழைகள் செஞ்சிருந்தாலும் இதுக்கு பொறவு
போயிட்டு இந்த மக்கள்கிட்ட முன்னுக்கு போய்க்கினாச்சும் தௌபா கொளிக்கிறோம் வாங்கன்னு சொல்லி விசேட நிகழ்ச்சியெல்லாம் போட்டு தௌபா கொளிச்சு சும்மா அந்த மக்களை ஏமாத்தி சல்லி பொழைக்கிறத விட நீங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு கூலிக்கு வேலை செஞ்சு உங்களை குடும்பத்தையும் நீங்களும் காப்பாத்தி இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தாம ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக உண்மையை சொல்லுங்க. இப்படி எல்லாம் இல்ல, ரசூல்லாக்கே மறக்கடிச்சு. அப்ப நீங்க எல்லாம் என்ன, ரசூல்லாவும் மிஞ்சி நாட்கள். அல்லா ரசூல்லாத்துக்கு வஹி இறக்கின ரசூல்லா எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா ரசூல்லாவை மிஞ்சி போற அளவுக்கு உங்களுக்கு செய்தி வருது. உங்களுக்கு எங்க இந்த வஹி வருது? ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? பொய் சொல்லி உழைக்க வானம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு இப்படித்தான் உழைக்கணும்னா இந்த தொழிலை விட்டு போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு சரி, இல்லாட்டி கூலி வேலை செஞ்சு உங்களோட குடும்பத்தை காப்பாத்துங்க. இஸ்லாத்தை சீரழிக்க வானம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலிமாக்களை பின்னுக்கு போயிட்டு சீரழிய வானம். இந்த புகாரி ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இஹ்திகாஃப்னு சொல்லி போயிட்டு பாத்தீங்கன்னா தலையங்கத்துக்கு கீழே அவ்வளோ ஹதீஸ் இருக்கு. வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அவ்வளோ ஹதீஸும் சொல்லுது என்னது, கடைசி 10 போயிட்டு நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சு கொள்ளுங்கன்னு தான் உங்களுக்கு செய்தி சொல்லுதே ஒழிய இந்த மாதிரி மௌலிமாக்கள் சொல்ற இந்த பழைய புராணம் எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களோட அமல் இபாதத்தை நாசமாக்கிக்கொள்ள வேணும். கடைசி 10 இத்திகாஃப் இருக்கல இருங்க. அப்படி இல்லையா கடைசி இரவுல உங்களால் முடிஞ்ச அளவு போயிட்டு நீங்க உங்களுடைய அமல் இபாதத் செஞ்சு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சு கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நீங்களும் நானும் ஆகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.